காலை கொடுத்தவர் காலை பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். கண்ணை கொடுத்தவர் கண்ணை தெளிவாக்க வல்லவராக இருக்கிறார். இதயத்தை கொடுத்தவர் இதயத்தை சீராக்க வல்லவராக இருக்கிறார். இந்த கான்செப்ட் உனக்கு தெரியணும். எனக்கு நுரையீரல் என்ன இருக்குன்னு சொல்லிட்டாங்க, என் காலில் என்னவோ வந்துச்சுன்னு சொல்லிட்டாங்க, எலும்புல பிரச்சனைன்னு சொல்லிட்டாங்க, இது கண்ணில் பிரச்சனைன்னு சொல்லிட்டாங்க. இதையே எவ்வளோ காலம் கேரி பண்ணிட்டு இருப்பேன்? உன் அதை அனைத்தையும் காட்டிலும் தேவன் உன்னோடு இருக்கிறாரு. அதை பேச பழகு. அவன் சொல்றத பாருங்க. 20 வருஷம் என்னவெல்லாம் பண்ணாரு, அப்பா அதெல்லாம் பண்ணிட்டாரு. சம்பளத்தை குறைச்சாரு, ஆளை பண்ணாரு, என்னென்ன பண்ணாரு. ஆனா என் ஆண்டவர் அவரை கொண்டு எனக்கு தீங்கு செய்ய விட்டு விடவில்லை. கர்த்தரை சொல்றாரு அவங்கிட்ட போயிட்டு, உனக்கு தீங்கு பண்ண நான் அவனை விடலப்பா. அப்போ உங்க வாழ்க்கையில எது நடந்தாலும் கர்த்தருக்கு சோத்திரம் சொல்ல பழகுங்க. எல்லாத்தையும் மல்லு கட்டாதீங்க. உங்க வீட்டுக்கார்ட்ட போய் மல்லு கட்டுறது, பிள்ளைங்கிட்ட மல்லு கட்டுறது, எதிர் வீட்டில் மல்லு கட்டுறது.